ஹலோ பீப்பிள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த உலகத்துல ரொம்பவே ஆபத்தான நதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல் ஞாபகத்துக்கு வருது என்னவோ அமேசான் நதி தான். எதனால இந்த அமேசான் நதியை இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான நதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த நதியில தான் ரொம்பவே ஆபத்தான பிராணக்களும் ரொம்பவே சக்தி வாய்ந்த அனகோண்டாவும் கேமன் முதலைகளும் இருக்கு. இதை விட இன்னும் பல விஷயங்கள் மர்மமா தான் இருக்கு இந்த நதியில. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமேசான் நதி பார்க்க அமைதியா தான் தெரியும். ஆனா எப்போ இந்த அமேசான் காடுக்குள்ள மழை பெய்யும், எப்போ இந்த நதி ஆக்ரோஷமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த அமேசான் நதியை இந்த உலகத்திலே ரொம்பவே ஆபத்தான நதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த அமேசான் நதியை பத்தி இல்ல. அமேசான் நதியை விட ரொம்பவே ஆபத்தான நதிகள் இந்த உலகத்துல ஏராளமா இருக்கு. அதுவும் சொல்ல போனா அந்த நதியில மனிதர்களை கொன்று தின்னக்கூடிய மிருகங்களை பத்தியும் அந்த நதியை பத்தியும் அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு நதியில இதுவரைக்கும் 3 மனிதர்களை வேட்டையாடிய மீனை பத்தியும் அந்த மீன் எங்க இருக்கு, அந்த நதி எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ எப்பயும் போல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நைல் நதியை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்படி இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நைல் நதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமியிலேயே ரொம்பவே லாங்கஸ்ட் ரிவர்னா இந்த நைல் நதி தான் சொல்லுவாங்க. எதனால இதுக்கு ரொம்பவே லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த நதியோட நீளமும் பரப்பளவும் தான் காரணம். இந்த காங்கோ நதி கிரகத்திலேயே ரொம்பவே ஆழமான நதி அப்படின்ற ஒரு பட்ட பெயரே வாங்கியிருக்கு. இந்த காங்கோ நதியோட அதிகபட்ச ஆழம் எவ்வளவு அப்படின்னா 720 அடி. இதை கேட்ட ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நதியோட அடிப்பகுதியில என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காங்கோ நதியில ரொம்பவே ஆபத்தான ஒரு அரக்கன் இந்த நதியோட அடிப்பகுதியில வாழ்ந்துகிட்டு வர. அது யாரு அப்படின்னா கோலியத் டைகர் ஃபிஷ். இந்த டைகர் ஃபிஷ் 4 அடிக்கு மேல நீளமும் 110 பவுண்ட் எடையும் கொண்ட ஒரு ராட்சச அரக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மீனோட வாயில் இருக்கும் 32 ரொம்பவே ஷார்ப்பான பற்கள் அங்க இருக்கிற மீன்களையும் கால்நடைகளையும் ரொம்பவே எளிதா வேட்டையாட உதவுது. இன்னும் சொல்ல போனா இந்த டைகர் ஃபிஷ் மனிதர்களை கூட வேட்டையாட தயங்குறதுல அப்படின்னு சொல்லணும். இந்த காங்கோ நதியில நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா படகுல இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னா, நதியோட அடிப்புறத்துல இருந்து எப்ப வேணும்னாலும் நீர் யானைகள் எகிரி குதிச்சு படகை தாக்கலாம். இந்த காங்கோ நதியில அடிக்கடி எந்த ஒரு தயக்கமே இல்லாம மீனவர்களையும் எரும மாடுகள் மற்றும் முதலைகளையுமே ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த நீர் யானைகள் தாக்கும். அடுத்ததான் ரூசிஸ் ரிவர். ஆப்பிரிக்காவில பல ஆபத்தான ஆறுகள் இருக்கு. ஆனா இந்த ரூசிஸ் நதியும் அந்த ஆபத்தான ஆறுகளுக்கு பெயர் போனதுதான். இந்த நதியும் மத்திய ஆப்பிரிக்காவில இருக்கு. ஆப்பிரிக்காவில பிரதான நிலப்பரப்புல நம்மளால பல ஆபத்தான விலங்குகளை பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு முதலைகள், நீர் யானைகள் சொல்லலாம். ஆப்பிரிக்காவில ரூசிஸ் நதி ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வரத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த நதி ரொம்பவே ஆழமா இருக்கு அப்படின்றதுனாலயா? இல்ல. இந்த நதியில ரொம்பவே ஆக்ரோஷமான மீன்கள் இருக்கிறதுனாலயா? அதுவும் இல்ல. இந்த ரூசிஸ் நதி ரொம்பவே ஆபத்தான நதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வரதுக்கு காரணம் ஒரே ஒரு முதலை தான். கஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முதலை மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கொடூர அரக்கன் அப்படின்னு சொல்லணும். இந்த கஸ்டர்னு சொல்லப்படுற முதலை ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடான புருண்டி மக்களை நீண்ட காலமா பயமுறுத்திட்டு வந்திருக்கு. இந்த முதலையோட நீண்ட ஆயுட்காலத்துல குறைஞ்சபட்சம் 100 மனிதர்களையாவது சாப்பிட்டு இருக்கும். இது மற்ற முதலைகள் மாதிரி இல்லாம இந்த முதலை அடிக்கடி எருமைகள், நீர் யானைகள் மற்றும் மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடும். இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கஸ்டர் முதலை மற்ற முதலைகளை விட ரொம்பவே பெரிய அளவுல இருக்கிறதுனாலையும் இந்த முதலையை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய எடை இல்லாதனால்தான் இந்த கஸ்டர் முதலை அடிக்கடி வேட்டையாடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு கொடூரமான முதலையை ஏன் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து பல முறை முயற்சி செஞ்சு இந்த கஸ்டர் முதலையை பிடிக்க பல டிராப் வச்சிருக்காங்க. அந்த டிராப்ல மாட்டினாலுமே அந்த டிராப்பையே உடைச்சிட்டு வெளியே போயிடுது. துப்பாக்கி மற்றும் டைனமைட் போன்ற பெரிய வெடிப்பொருட்களால கூட கஸ்டர் முதலைக்கு எதிராக வேலை செய்யல. அது சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருது. இந்த கொடூரமான கஸ்டர் முதலையால தான் இந்த ரூசிஸ் நதிக்கு ரொம்பவே ஆபத்தான நதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு.
அடுத்தது காளி ரிவர். நம்ம இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான நதிகளையும் அந்த நதியில வாழ்ந்துகிட்டு இருக்க ரொம்பவே ஆபத்தான உயிரினங்களை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம இந்தியாவுல ரொம்பவே ஆபத்தான ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அரக்கன் இது வரைக்கும் 3 மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, எனக்கு இந்த விஷயத்த கேட்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இந்த கோல்ட் ஃபிஷ் நேபாளத்துல இருக்கக்கூடிய காளி ரிவர்ல தான் வாழ்ந்துகிட்டு வருது. இந்த கேட்ஃபிஷ் 6ல இருந்து 10 அடி நீளம் வரைக்கும் வளரும். இதோட எடை 170 இருந்து 300 பவுண்ட் வரைக்கும் இருக்கும். இந்த கேட்ஃபிஷ் பொதுவா பெரிய கால்நடைகளை தான் விரும்பி வேட்டையாடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்ட் ஃபிஷ் 1998 மற்றும் 2007க்கு இடையில இந்த காளி ரிவர்ல 3 வெவ்வேறு கிராம மனிதர்கள் மீது தொடர்ச்சியா தாக்குதல் நடந்திருக்கு. அந்த 3 மனிதர்களோட உடல் எதுவுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும். முதல் இறந்து போனது தில் பகதூர் அப்படின்னு சொல்லப்படுற 17 வயசு சின்ன பையன் 1998ல மதியம் 1 மணி கிட்ட தனது நண்பர்களோட தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த கூல்ஸ் கேட்ஃபிஷ் அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. ரெண்டாவது ஒரு சின்ன பையன் முதல் சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறமா அது போலவே இந்த பையனையும் கூல்ஸ் கேட்ஃபிஷ் தண்ணீர் கடியில இழுத்துட்டு போயிருக்கு. மூணாவதா நேபாள சேர்ந்த 18 வயசு பையன் நீளமான பன்றி போன்ற பெரிய உருவான தண்ணீர் கடியில இழுத்துட்டு போறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 3 பசங்களோட உடலும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்றதுதான். இந்த கூல்ஸ் கேட்ஃபிஷ் இன்னைக்குமே பல கால்நடைகளை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓரினோகோ ரிவர். இந்த ஓரினோகோ நதி சவுத் அமெரிக்காவில இருக்கு. பிரானாக்களை இங்கேயும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதை விட ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள் இங்கேயும் இருக்கு. உதாரணத்துக்கு ஓரினோகோ முதலை. இந்த முதலை தான் உலகத்திலே ரொம்பவே அரிதான முதலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த முதலைகள் எல்லாமே அழிவின் விளிம்புல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முதல்ல 10ல இருந்து 20 அடி வரைக்கும் வளரும். இந்த ஓரினோகோ முதல்ல மிகப்பெரிய உயிரினங்களை எளிதில் வேட்டையாடி சாப்பிடுன்னு சொல்றாங்க. இந்த முதல்ல கேமன், அனகொண்டா, கேபிபாரா சில சமயங்கள்ல மனிதர்களை கூட தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவுல தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. See you next வீடியோல பார்க்குறேன்.